பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் சிஓவும் இன்டகிரேட் எஃப்ஐ சிஓவும் எம்எம் இன்டகிரேட் ஆகிற வழியே தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜரோட செட்டிங்ஸ்லாம் யார் பண்ணுவாங்கன்னா எஃப்ஐ தான் பண்ணுவாங்க. இப்போ கண்ட்ரோலிங்கில் போயிட்டு ஒரு செட்டிங்ஸ் ஒன்று பண்ண போகிறோம், ஓகேங்களா? மெட்டீரியல் லெட்ஜர் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது பண்ண போகிறது ரியல் டைம் வந்து ஃபினான்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஐஎம்ஜியில் கண்ட்ரோலிங்கில் ப்ராட்காஸ்ட் கண்ட்ரோலிங், அதில் ஆக்சுவல் காஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் லெட்ஜர் போயிட்டு assign material ledger types to valuation area இதில் போயிட்டு நியூ என்ட்ரிஸ் நம்ம பிளான்ட்டு BAP1 நினைக்கிறேன், டாட்டா பிளான்ட் 1. இங்கே லெட்ஜர் வந்து 0001 டிஃபால்ட் கொடுத்து என்ட்ரிங்க. நம்ம போனால் ரைட்டாக இருந்தால் இங்கே க்ரீன் கலர் வரும். எம்எல் கரன்சினா மெட்டீரியல் லெட்ஜர் கரன்சிஸ் அலௌட் இன் எஃப்ஐ. இங்கே எம்எல் கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பெனி ஒரு கரன்சி, கம்பெனி ஒரு கரன்சி 10ன்றது நம்ம ஐஎன்ஆர் வச்சிருக்கோம், 30ன்றது யூஎஸ் டாலர். ஸோ இங்கே என்ன சொல்றது, சிஸ்டம் 10 அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 30 அக்செப்ட் பண்ணுறது. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் கரன்சிஸ் ஆர் அலௌட் இன் எஃப்ஐன்னு வருது. செகண்ட் பிளான் 2 கான்ஃபிகர் பண்ணணும், BAP2 இங்கே 0001 என்டர். Beta plan 2 does not exist. Plan 2 இது ஸ்ட்ரக்சர் பார்த்து தெரிஞ்சிடும். /EC01 ஸ்ட்ரக்சர் நேவிகேஷன் BAT1 பிளான்ட், BAP1 கிடையாது, T1 தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபைண்டு கம்பெனி வந்து பேட்டா BAT1 பேட்டா கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. பிளான்ட் BAT1 தான், ஸ்டோர் லொகேஷன் தான் BA சொல்லி BAT1 T2. ஆக இந்த சிஸ்டம் இல்லைன்னு அந்த பிளான்ட். ஸோ அப்போ இது நம்ம BAP1 நம்ம பிளான்ட்டே கிடையாது. இப்போ எக்ஸிட் பண்ணுறீங்க, வெளில வந்துருங்க, ரெண்டுமே வெளில வந்துருங்க, நோட் கொடுத்துருங்க. இப்போ திருப்பி அகைன் அசைன் மெட்டீரியல் டைப்ஸ் டு வேல்யூவேஷன் ஏரியாஸ், நியூ என்ட்ரிஸ். பிளான்ட் வந்து BAT1 இங்கே 0001 என்டர். அது BAT2 செகண்ட் பிளான்ட். எத்தனை பிளான்ட் வச்சிருந்தாலும் 0001 கொடுத்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ரெண்டுமே நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சேவ் பண்ணுங்க. இப்போ மெட்டீரியல் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், கான்ஃபிகர் பண்ணிட்டோம். என்ன லெட்ஜர் டைப் யூஸ் பண்ணணும் இப்போ ஆக்டிவேட் பண்ண போறோம். இதுதான் ஆக்டிவேட் மெட்டீரியல் லெட்ஜர் ஃபார் வேல்யூவேஷன் ஏரியாஸ். வேல்யூவேஷன் ஏரியான்றது நம்ம பிளான்ட். ஆக்டிவேட் மெட்டீரியல் லெட்ஜர் டபுள் கிளிக் பண்ணுங்க, பொசிஷன் வாங்க BAT1. இப்போ என்ன பண்ணணும், மெட்டீரியல் ஆக்டிவேட் பண்ணிடணும், ரெண்டு பிளான்ட்டுக்கும் ஆக்டிவேட் பண்ணிடணும். ப்ரைஸ் எலிமினேஷன்ஸ் வந்து 2 வரும். 2 என்னன்னா டிரான்சாக்ஷன் பேஸ். டிரான்சாக்ஷன் பேஸ்னா எம்எம்ல வந்து மூவிங் பிரைஸ் சொல்லுவாங்க. the price always keep on change. MSD வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ், சிங்கிள் ஆர் மல்டி லெவல் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் MM வருது 2 தான். நீங்க அப்ப என்ன பண்ண, ரெண்டு பிளான்ட்டுக்கும் 2 தான் வைக்கணும். ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து நமக்கு 2 தான். the price will be always change. புது சேவ் பண்ணுங்க. ஸோ மெட்டீரியல் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணா ப்ரொடக்டிவா மாற்றணும். இப்போ பண்ண போற டீ கோட் வந்து கண்ட்ரோலிங்கோட டீ கோட் CKM ஸ்டார்ட், CKM START ஸ்டார்ட், CKM ஸ்டார்ட். இது கண்ட்ரோலிங்கோட டீ கோட். இப்போ நம்ம பிளான்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஆக்டிவேட்னா இங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் அப் ஆஃப் மெட்டீரியல் லெட்ஜர். ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம பண்றதுக்கு மெட்டீரியல் லெட்ஜர் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க பிளான்ட் வந்து நம்மளுது BAT1. இங்க பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் ரிமூவ் பண்றீங்க, டெஸ்ட் ரன் மட்டும் இருக்கு. ஏன் டெஸ்ட் ரன் பண்றோம்னா டெஸ்ட் ரன் சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா தான் ஆக்சுவல் ரன் பண்ணணும். டெஸ்ட் ரன்ல எரர் இருந்ததுன்னா நம்ம என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளான்ட் 1க்கு எல்லாமே கிரீன் கலர் வந்துச்சு, சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. ஓகே, இப்போ பிளான்ட் 2க்கு டெஸ்ட் ரன் பண்ணுவோம். பிளான்ட் 2க்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்க ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க, சக்சஸ்ஃபுல். ஐஎன்ஆர் வந்து கம்பெனி ஒரு கரன்சி, US டாலர் வந்து குளோபல் கரன்சி, குரூப் கரன்சி 30. 10 and 30 போத் ஆர் அலௌடு சொல்லிடுச்சு. பேக் வந்துடும். இப்போ டெஸ்ட் ரன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். பிளான் 2க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்சுவல் ரன் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு நமக்கு, ஓகேங்களா? ஓகே, பேக் வந்துட்டு திருப்பி என்ன பண்ணணும், பிளான் 1க்கு பண்ணணும். எத்தனை பிளான்ட் வச்சிருந்தாலும் இங்கே ஆக்டிவேட் பண்ணிடணும், எக்ஸிக்யூட். ஸோ ரெண்டு பிளான்ட்டுக்கும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் மாஸ்டர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது மெட்டீரியல் மாஸ்டர். சேம் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், SAP EC Access, லாஜிஸ்டிக்ஸ், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மாஸ்டர், மெட்டீரியல், கிரியேட் ஜெனரல், MM01 இமீடியட்லி. இந்த டீ கோட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், ஓகே? MM01 தான் டீ கோட். ஸோ MM01 போகிறோம் மெட்டீரியல் மாஸ்டர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
இப்போ என்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வேணா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது எப்படி பண்ண சொல்லி தரோம் உங்களுக்கு. இதில் இல்லாத ஏதாவது ஒன்று பண்ணோன்னா பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? நம்மளுக்கு பேட்டான்றது மெக்கானிக்கல் கூட வராது, டிசைன் இண்டஸ்ட்ரீஸ் கூட வச்சுக்கலாம். டிசைன் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியல் டைப்பு ROH, ரா மெட்டீரியல்ஸ். ROH SAP ஸ்டாண்டர்ட். ROH ROH ரா மெட்டீரியல்ஸ் 2024 நான் தான் வச்சிருக்கேன். ஸோ ROH தான் SAP ஸ்டாண்டர்ட் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? செலக்ட் யூஸ், வெரி ஃபியூ நம்பர்ஸ் லெஃப்ட் இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க கோடு. க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன மெட்டீரியல் பண்ண போகிறோம், நம்ம அடிசிவ் பண்ண போகிறோம். நம்ம ஷூ பண்ணணும், நமக்கு அடிசிவ் வேணும். அடிசிவ்னா அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் அடிசிவ்னு. அடிசிவ் -01 பார்ட் நம்பர் மாதிரி போட்டு பண்ணிங்க. அடிசிவ் 01 இது பார்ட் நம்பர்னுவாங்க இது. ஓகேங்களா? செலக்ட் யூஸ், செலக்ட் ஆல், ஆர்கனைசேஷன் லெவல்ஸ், பிளான்ட் BA-T1, ஸ்டோர் லொகேஷன் BA-S1 ரெண்டுமே கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்க சேவ் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான்ட் ஸ்டோர் லொகேஷன் கொடுக்க வேணாம், அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. மெட்டீரியல் நேம் வந்து அடிசிவ். அடிசிவ் எப்படி வாங்குவோம்னா கேஜி தான் வாங்குவோம், கிலோகிராம் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? அப்போ கேஜி. பேஸ்ட் அந்த பாட்டம்லாம் விட்டோம்னா பேஸ்ட், அதுதான் அடிசிவ் பேஸ்ட். கேஜினா இங்கே இருக்கும், கிலோகிராம் இருக்கும். மெட்டீரியல் குரூப் வந்து ரா மெட்டீரியல் L002 ரா மெட்டீரியல்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். L002 நீங்கள் இருக்கும், நீங்கள் அதை வச்சு ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம். L002 ரா மெட்டீரியல்ஸ். கிராஸ் வெயிட். கிராஸ் வெயிட் வந்து மெட்டீரியல் வித் பேக்கிங் வெயிட். ஓகேங்களா? மெட்டீரியல் நெட் வெயிட் வந்து 1000 கிராம். கிராம்னா 1 கிலோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கிராம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், ஜினி கிராம். ஏன் 1000 வைக்கிறோன்னா பேஸ்ட் எப்பயுமே டப்பாவில் போட்டு அடைச்சி வரும். அப்போ டப்பாவுக்கு வெயிட் இருக்கும்ல, அந்த ஸ்டீல் பாக்ஸ் இருக்கு வச்சுங்களேன், ஸ்டீலுக்கு வந்து ஒரு 100 கிராம் இருக்கு வச்சுங்களேன், அப்போ 1100 கிராம். அது உள்ள இருக்க பேஸ்ட் வந்து 1000 கிராம், அது கண்டென்ட். ஆனால் டப்பாவில் போட்டு பேக்கிங் பண்ணி வர்றதுனால 100 கிராம் வந்து டப்பாவோட வெயிட். அப்போ கிராஸ் வெயிட் அப்படின்றது மெட்டீரியல் வித் பேக்கிங் வெயிட், நெட் வெயிட் வந்து எக்ஸாக்ட் ப்ராடக்ட் வெயிட். அடுத்து பர்ச்சேசிங் போறீங்க. பர்ச்சேஸ் குரூப், இந்த மெட்டீரியல் யார் வாங்குறது, the person which one authorized to buy this material. This may be a group of person or single person. ஒரு தனிப்பட்ட ஆளாக இருக்கலாம், ஒரு டீமாக இருக்கலாம். இப்போ அதை எங்கே கிரியேட் பண்ணணும்னா IMG தான் கிரியேட் பண்ணணும். IMG வந்து இல்லை எக்ஸிட் எடுங்க. IMGல மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேசிங், கிரியேட் பர்ச்சேசிங் குரூப்ஸ், நியூ என்ட்ரிஸ். இது பேட்டா இல்லையா, BAT பேட்டா பர்ச்சேஸ் குரூப் 1 இப்படிங்களா, இல்லை KAM நேம் வந்து மிஸ்டர் கமல். ஹீரோ கூட இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை டீமாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ டீம் எடுத்துக்கிறேன். டீம் எடுத்துக்கலாம், இண்டிவிஜுவல் பர்சனா இண்டிவிஜுவல் பர்சனாக எடுத்துக்கலாம். மெட்டீரியல் மாஸ்டரில் போயிட்டு என்ன பண்ணுறேன், BAT பேட்டா பர்ச்சேஸ் குரூப் 1 என்டர். MRP 1 பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட் வந்து இந்த அடிசி எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? அதை பற்றி சம் டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஆனால் மேண்டேட்டரி கிடையாது. MRP 1 போங்க. MRPன்றது மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங். இப்போதைக்கு நோ பிளானிங், ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக பண்ணுங்க, ND நோ பிளானிங். MRP 2 போங்க. ஆர்டர் பண்ணால் எத்தனை நாளில் வரணும், எனக்கு 3 நாளில் வரணும் மெட்டீரியல். MRP 3 போங்க. ஃபோர்காஸ்டிங் வந்து என்ன பண்ணுறீங்க, MRP 3 வேணும், சாரி MRP 3 வந்து என்ன பண்ணுறீங்க, அவைலபிள் செக் வேணும். இது வந்து SDயோடது, பட் வேறு வழியில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். SR வச்சுருங்க, ஸ்டாக் ஐட்டம் வச்சுருங்க. அடுத்து ஃபோர்காஸ்டிங் வந்து PPயோட ப்ரொடக்ஷன் பிளானிங். இங்கே போயிட்டு ஃபோர்காஸ்ட் மாடல் D கான்ஸ்டன்ட் மாடல். அக்கௌண்டிங் 1 ஃபைனலாக அக்கௌண்டிங் 1. இங்கே பாருங்க, மெட்டீரியல் ஆக்டிவேட் ஆகணும், இந்த செக் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகணும், 2 இருக்கும். இது 2 தான் ரைட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம மெட்டீரியல் மாஸ்டர் இது ஆக்டிவேட் ஆகாமல் இருந்ததுன்னா கிரியேட் ஆகாது. வேல்யூவேஷன் கிளாஸ் 3000 ரா மெட்டீரியல்ஸ். பீரியட் யூனிட் பிரைஸ். இந்த அடிசிவ் 1 kg வந்து
1000 rupees வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் 1000 rupees விற்கிறாங்க. என்டர் யூஎஸ் டாலரில் பாருங்க, ஐஎன்ஆரில் 1000 காமிக்குது, யூஎஸ் டாலர் 12 யூஎஸ் டாலர் காமிக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே காமிக்கும். ஓகேங்களா, இந்தியன் கரன்சியும் காமிக்கும், யூஎஸ்டியும் காமிக்கும். சேவ் பண்ணுறேன். அது போத் கரன்சிஸ் ஆர் அலவுட் இருந்துச்சு பாருங்க சிஸ்டம். இப்போ அடிசேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் சோல் பண்ணுறேன். ஓகேங்களா, சோல்னா தோல். ஓகேங்களா, இல்லை லெதர் பண்ணுறேன். லெதர் LATH லெதர் -01 லெதர். ஏன்னா நம்ம ஷூ பண்ண லெதர் வேணும் இல்லையா, செலக்ட் யூஸ், அது ஒரு ரா மெட்டீரியல். எனக்கு செலக்ட் ஆல், ஆர்கனைசேஷன் லெவல்ஸ், பிளான் டு ஸ்டோர் லொகேஷன், லாஸ்ட் டைம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்தா சேவ் பண்ணிச்சு சிஸ்டம். என்டர் பண்ணுறேன். இப்போ லெதர் நம்ம கேஜி தான் வாங்குவோம் கண்டிப்பாக, கேஜி. சப்போஸ் லிக்விடாக இருந்தால் லிட்டர்ஸில் வாங்கலாம் நீங்கள். மெட்டீரியல் குரூப் வந்து L02 ரா மெட்டீரியல்ஸ். ஒயிட் அதே மாதிரி லெதரோட வெயிட் வந்து 1 kg. இது பேக்கிங் கிடையாது, ஏன்னா இது பேக்கிங் கிடையாது, ஏன்னா இது லாட் எடுப்பாங்க இல்லையா. அப்போ 1 kg லெதர் வந்து எவ்வளோ, 1 kg தான். ஏன்னா அப்படி நீங்கள் வாங்கும்போது 1 டன் கூட வாங்கலாம், 1000 கிலோ 1000 kg வாங்கலாம், 500 kg வாங்கலாம். பட் ஒரு கேஜி எவ்வளோன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ரேட்டு. பர்ச்சேசிங் போனேன், பர்ச்சேஸ் குரூப் வந்து BAT பேட்டு, MRP1 இப்படியும் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்கொயர் ஐக்கான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் MRP1 கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு எந்த பிளானிங்கும் இல்லை, ND நோ பிளானிங். வேணா ட்ராப் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள், ND சூஸ் பண்ணிங்க. MRP2 ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து லெதர் வந்து 3 days வந்துடும். MRP3 இங்கே ஸ்டாக் ஐட்டம், SR ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஃபோர்காஸ்டிங், ஃபோர்காஸ்ட் மாடல் வந்து D கான்ஸ்டன்ட் மாடல். கவுண்டிங் 1, வேலிடேஷன் கிளாஸ் 3000 ரா மெட்டீரியல்ஸ். என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங் லெதர் வந்து 1 kg வந்து 500 rupees போடுறேன். 1 kg என்ட்ரு பண்ணிட்டு சேவ் 2 times 2 மெட்டீரியல் பண்ணிட்டோம். இந்த ட்ராப் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. பிளான்ட் வந்து நமக்கு BAT1 என்ட்ரிங்க. ஏன் வரல, இங்கே தப்பாக இருக்குது. பிளான் மெட்டீரியல் பை டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிங்க, BAT1 என்ட்ரிங்க. அடிசிவ் லெதர் 2 பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 1 வந்து கிரியேஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் மாஸ்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் MM02 இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல், ஆர்கனைசேஷன் லெவல்ஸ் என்டர் பண்ணிட்டு உள்ள ஏதாவது சேஞ்சஸ் 1 kg இல்லை 900 கிராம் இல்லை 2 kgனோட பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ச்சேசிங் குரூப் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். MRP1 ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், 2 சேஞ்ச் பண்ணணும்னா எது வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்சு. டிஸ்பிளேனா பார்க்க தான் முடியும், எதுவும் மாற்ற முடியாது. MM03 வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண முடியாது. உள்ளே போய் பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க டேட்டா, நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. இது டிஸ்பிளே. டெலிஷன் MM06 மெட்டீரியல் மாஸ்டர் எடிட் பண்ணணும். இந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால நான் டெலிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பண்ண போகல, உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இருக்கிறது 2 மெட்டீரியல் தான் இருக்குது. டெலிட் பண்ணிட்டா வச்சுங்க, அப்போ நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்றும் இல்லை, மெட்டீரியல் கொடுத்து டிக் பண்ணிவிட்டு பிளான்ட் டிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணவே முடியாது. லெதர் -01 யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் காமிக்கும் மெட்டீரியல் மாஸ்டர் பாஸ் ஹிஸ்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ண சிஸ்டம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், திஸ் மெட்டீரியல் இஸ் மார்க்ட் ஃபார் டெலிஷன் சொல்லி வந்துடும். அதனால் நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இருக்கிறது 2 மெட்டீரியல் தான் இருக்குது, டெலிட் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்போ நிறைய மெட்டீரியல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மெட்டீரியல் ட்ரை பண்ணி பாருங்க, டெலிஷன் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் மெட்டீரியல் மாஸ்டர். மெட்டீரியல் மாஸ்டர்